ஹாய், ஹலோ எவ்ரிஒன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா, தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. தமிழ் புத்தாண்டோட விலாக் தான் பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த கோலம்லாம் நான் தான் போட்டேன். முன்னாடி நாள் நைட்டே இந்த கோலம்லாம் போட்டாச்சு. நான் தான் போட்டேன். சரி தமிழ் கோலம் போடலான்னு சொல்லிட்டு எனக்கு புள்ளி வச்சு போடுற கோலம் தான் பிடிக்கும். அதுக்காக தான் இந்த கோலம் நான் பார்த்து போட்டேன். தமிழ் புத்தாண்டுனாவே மார்னிங் எழுந்த உடனே அந்த பழங்கள், அந்த பூவு அந்த மாதிரி பார்க்கறது தான் ஒரு இது. அதுக்காக தான் நான் முன்னாடி நாள் நைட்டே வந்து சாமி ரூம்ல வந்து ஒரு பிளேட்ல வந்து வீட்ல இருக்க பழம், அப்புறம் பூவு, அப்புறம் கோல்டுல ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு, அந்த கண்ணாடி வச்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே அத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல தூங்கி எழுந்த உடனே நாங்க அதெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு டிங்கு தூங்கி எழுந்தா, அவளுக்கு கொண்டு போய் அதெல்லாம் காமிச்சுட்டு அவ விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் டிங்குவ குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். டிங்குக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் போட போறோம். இது வந்து அவளுக்கு பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ். ஒரே ஒரு டைம் தான் போட்டா. சரி அதனால இத போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள குளிக்க வச்சு அவள ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்படிதான். மேல அந்த கோட் போட்டிருந்தா. நல்லா அழகா இருந்தது. வெளியில போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தா. நான் குளிச்சுட்டேன், நியூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக எல்லாம் வெளியில ஓடிட்டா. வெளியில போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு காமிச்சிருந்தா. நாங்க சேலம்ல இருந்த வரைக்கும் டிங்குவால இந்த மாதிரி ஜாலியா எங்கேயுமே சுத்தவே முடியாது. ஒரே இடத்துலயே இருப்பா. வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா. நாங்க வந்து என் வீட்டுக்காரோட நேட்டிவ்க்கு வந்துட்டோமா, அதனால அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லா இடத்துக்கும் போறா, வரா, ஜாலியா இருக்கா. சரி அவளுக்காக தான் நாங்க இங்க வந்தோமே. நார்மலா வீடியோ எடுத்துட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவள இப்படி சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். கையில பாத்தீங்கன்னா அந்த மணியை எடுத்துட்டு எப்படி ஆட்டிட்டு இருக்கா பாருங்க. மணியை ஆட்டிட்டு அவளே சாமி ரூமுக்குள்ள போயிட்டு பூவை எடுக்கிறது, தொட்டு கும்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் வந்து கற்பூரத்தை வந்து சாமி கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. காட்ட ஆரம்பிச்ச உடனே இவ மணி அடிக்கிறத நிறுத்திட்டு அந்த கற்பூரத்தையே பார்த்துட்டு இருந்தா. அது எதுக்கு பார்த்துட்டு இருக்கான்னா, பாருங்க சாமி கும்பிட்டுட்டு அதை தொட்டு கும்பிடுவோம்ல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அதை தொட்டு கும்பிடுறதுக்காக. அப்புறம் என் வீட்டுக்காரர் எங்கெல்லாம் போறாரோ பின்னாடியே அவளும் போயிட்டு இருக்கா. இப்படிங்க கற்பூரம் தொட்டு கும்பிடுன்னு சொல்லிட்டு தொட்டு கும்பிடுறா பாத்தீங்களா. அவளுக்கு என்னன்னா சாமி கும்பிட்டுட்டு அந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிடணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க பின்னாடியே போயிட்டு வந்துட்டு இருந்தா. ஒரு வழியா தட்டை கொண்டு வந்து கீழே வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு திருப்பியும் மணி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து பங்குனி அப்போ வந்து உண்டியல் வாங்கியிருந்தேன். அந்த உண்டியல் அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் காசு போட்டாங்க. சரி டிங்கு கையிலே கொடுத்து போடலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அவன் எங்க அதை பார்த்துட்டு அதைதான் பார்த்துட்டு இருந்தாலே தவிர அதுக்குள்ள காசு போடல. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரே எடுத்து போட்டாரு. அப்புறம் சாப்பிட்டுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல உட்காந்துட்டு அவர் ஊட்டி விட்டதுக்கு வேண்டாம் நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பிச்சு கையில கொடுத்தாக்க அவளே சட்னி விட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் சாப்பிட்டுட்டு இதோ கிளம்பியாச்சு. எப்படி கண்ணாடி போட்டு ரெடி ஆயிட்ட பாத்தீங்களா. எங்கேயாச்சும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாவே போதும் அவளுக்கு ரொம்ப குஷி ஆயிடுது. அப்புறம் அவளோட சித்தியோட பேக் ஒண்ணு இருந்தது. அந்த பேக்கையும் கொடுத்தாங்க. அதையும் மாட்டிக்கிட்டு சைட்ல மாட்டிக்கிட்டு இங்க பாருங்க பாய் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு பிளைன் கிஸ் வேற கொடுத்துட்டு இருந்தா. அப்புறம் நாங்க ரோட்ல போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கப்போ வழியில இந்த மாதிரிதான் அந்த கண்ணாடி மாட்டுறது கழட்டுறது இதே வேலையா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. எங்க கண்ணாடி இது கீழே போட்டுறாளோன்னு நினைச்சேன். நல்ல வேலை போடல, பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் கோவிலுக்கு போயிட்டோம். கோவில்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு மூணு வீட்டு பேர் வந்திருந்தாங்க. அங்க போயிட்டு ஒரு குட்டி பாப்பா வேற பாப்பாக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அவ வந்து எங்க பாப்பாவை விடவே மாட்டேன்ட்டா. அவளை தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தா. இதுதான் ஸ்டார்டிங்ல இருக்கிற சாமி. அது கும்பிட்டுட்டு இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா நாங்க ஒரு கொஞ்ச நேரம் கோவில்லயே உட்காந்துட்டு இருந்துட்டு அப்புறமா வந்தவங்க வந்து ஒருத்தவங்க வீட்டுல வளர்த்துற அவங்களோட நாயை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அது அது வேற பாப்பா பார்த்துட்டு அது கூட விளையாடணும்னு நினைச்சா. எங்க அது வேற கடிச்சிருமோன்னு எனக்கு வேற பயம். அப்புறம் விடல நானு. சும்மா அதையே பார்த்துட்டு இருந்தா. அது எங்க போனாலும் அது வந்து வந்து அவகிட்ட வந்து மூந்து பார்க்கறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு.
நல்லா ஃப்ரீயா இருக்கும். அவ பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டு, விளையாட ஆரம்பிச்சுட்டா. கோவிலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சரி வீட்லயே ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு பாயாசம் பண்ணேன். அதுக்காக பாசிப்பருப்பும், ஜவ்வரிசியும் ஒண்ணா போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் வெல்லம் தனியா எடுத்து பாகு காய்ச்சி எடுத்து வச்சுட்டுருந்தேன். அப்புறம் தேங்காய் பால் எடுத்து தனியா வச்சுட்டுருந்தேன். அப்புறம் அந்த 3யும் எடுத்து ஒண்ணா போட்டு அத கொதிக்க வச்சுட்டு, அப்புறமா அதுல நெய் 2 ஸ்பூன் விட்டு, அப்புறம் நான் வீட்லயே செஞ்சு வச்சிருந்த காஞ்ச உலர் திராட்சை இருந்துச்சு. அத போட்டு ம் அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாயாசத்துல போட்டுட்டேன். அவ்வளோதான் பாயாசம் ரெடி. நான் அதிகமா ஸ்வீட்லாம் பண்ணதே இல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சுட்ருக்கேன். ஆனாலும் ஈஸியா தான் இருந்துச்சு செய்யறதுக்கு. அப்புறம் ஈவினிங் டிங்கோட பெரியப்பா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அங்க போற வழியில ஒரு கிறிஸ்டின் கோவில் இருக்கு. அங்க கெடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு அவங்களுக்கு. அதோட லாஸ்ட் 3 டேஸ் நடக்கிற ஃபெஸ்டிவல்ல லாஸ்ட் டே இன்னைக்கு. அதனால நாங்க அங்க போயிருந்தோம். சரி ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு நாங்க போயிட்டோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஈவினிங் தான் நாங்க இந்த கெபிக்கு போனோம். ஒரு 7:30 இருக்கப்போ இங்க இருந்தோம். சரியான கூட்டமா இருந்தது. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி எல்லா செட்டப்பும் அங்க போட்டிருந்தாங்க. நிறைய கடைங்க, அதுக்கப்புறமா ஜெயின் வீல், அந்த டிராகன் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. சரி அதெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் கூட்டிட்டு போனாங்க எங்களை. அப்புறம் அங்க போயிட்டு ஜாலியா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நைட்டு ஒரு 9:30 இருக்கும். அப்புறம் நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி தான் எங்களோட தமிழ் நியூ இயர் போணுச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி போணுச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.